Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Cox அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான முக்கியமான செய்தி. In Taoism, it is stated that you can gauge poor people by the things they will not do, and you can gauge the rich people by how they spend and use their money. Taoismல மக்களோட குணத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்க ஒருத்தருக்கு அவரோட குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க எதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை வச்சு அவங்க குணம் தெரியும். அப்படின்னு அர்த்தம், சில பேர் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லைங்கிற பட்சத்தில் இதை கொடுக்குறேன் நீ செய்வியா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியாது சார், இதை செஞ்சு இவ்வளோ கெடுதல் பண்ண சொல்கிறீங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பிரேக்கிங் பாயிண்ட் வந்து மாறும். 10,000 ரூபா சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க, 1 லட்ச ரூபா சொல்லும்போது, 10 லட்ச ரூபா சொல்லும்போது ஒரு வாட்டி தானே செஞ்சிடலாம் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 லட்சம் இல்லை, 10 கோடி இல்லை 100 கோடி கொடுத்தாலும் இந்த செயல் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த குணம் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஏழ்மையான மக்களை அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க எந்த செயல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பணக்காரங்களை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? பணக்காரங்க அவங்களோட குணத்தை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அவங்க பணத்தை எந்த விதத்தில் எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய குணம் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பணம் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும். சூதாடக்கூடிய மையங்கள் உற்பத்தி பண்ண முடியும். இந்த சாராய் கடைலாம் நிறையா போட்டு பாரு, ஹோட்டல்ஸு, இந்த கேலி கூத்து பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான விஷயங்களை உருவாக்கி மக்களை அவங்கள தூண்டி இந்த இடத்துல பணம் செலவு பண்ணி மக்களோட பணத்தை அழிக்கக்கூடிய சில ஆர்கனைசேஷனோ சில பிஸ்னஸையும் அவங்க உருவாக்க முடியும். அதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக பணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு கிராமத்தில் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஹாஸ்பிட்டலோ ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு ஹாஸ்டலோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, இன்யூமரபிள் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால செய்ய முடியும். இதனால் அவங்களுக்கு பெரிய லாபம் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் மக்களுக்கு நன்மை போய் சேரும். எல்லா இடத்துலையும் இது மாதிரி நல்ல ஆட்களை நீங்கள் பார்ப்பீங்க. மிக குறைவான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஆர் ஆல்மோஸ்ட் நத்திங், 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு பிரமாதமான சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, தொடர்புடைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பீனட்ஸ்க்கு மிகச்சிறந்த ரொம்ப நல்ல சாப்பாடு போடக்கூடிய சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதை நடத்தக்கூடிய மக்கள் இருக்குது. இவங்களுடைய குணம் என்னன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இவங்களுக்கு எப்படி சார் பணம் வருது, வேறு எங்கேருந்து ஒரு பணம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொட்டுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும், அதை வச்சு இவங்கள பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, தனக்கு இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இவங்களோட நோக்கம். அது கடவுள் எனக்கு நிறைய கன்சாலிடேட்டட் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, இந்த எனர்ஜியை நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்துப்பேன், எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் வச்சுப்பேன், மீதியை பகிர்ந்துப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும். அப்படின்னா ஒருத்தங்க செய்யக்கூடியதையும் செய்ய மாட்டாங்கங்கிறதையும் கவனிக்கிறது மூலமாக அவங்களுடைய குணம் தெரியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய குணம், உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய குணம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்களோட எண்ணங்களை பாருங்கள். அவங்க செயல்களை கவனிச்சிங்கன்னா அவங்க எண்ணங்கள் தெரியும். அப்போ அவங்க செயல்களை உத்து கவனிச்சிங்கன்னா அவங்க என்ன காரணத்துக்காக இதை செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு அவங்க குணம் தெரியும். இதை குறித்து வச்சுக்கோங்க. ரிவர்ஸில் போன மாதிரி உங்கள் குணத்தை வச்சு உங்கள் செயல்கள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறோம், உங்கள் செயல்களை வச்சு உங்கள் எண்ணங்கள் உங்கள் குணங்கள் தெரியும் அப்படின்னு சொல்கிறோங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா
நம்ம செய்யக்கூடிய செயல்களை தெளிவாக பார்த்து சிந்திக்கக்கூடிய ஆட்களாக யோசித்து நல்லதாக இருக்கும்னு தெரிஞ்சு உதவியாக இருக்கும் மக்களுக்குன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய ஆட்களாக நம்ம மாறிடுவோம். இது நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும். விஷ் யூ தி பெஸ்ட். குட் டே. நமஸ்தே.